வணக்கம் உறவுகளே. இந்த மாதிரி வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸு யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி சமைக்கவுங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக்ஸு எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருள் தான். நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போதோ இல்லை மழையிலேருந்து சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப நம்ம இதை சமைச்சிடலாம். ரொம்ப ருசியானது. இது எப்படி சமைக்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டல் சூடு ஏறின உடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறினோடனே ரவை சேர்த்திக்கலாம். எப்பவுமே உப்புமாவுக்கு ரவை, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கடுகு. உப்புமாவுக்கு எப்போவுமே கடுகு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கணும். நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, சிறுவனியாக நறுக்கியிருக்கிற பச்சை மிளகாய், நல்லா மிளகாய் பச்சை வாசனை போன உடனே சின்ன வெங்காயத்தையும் சின்னசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து உப்புமா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை நம்ம இதிலையே ஸ்நாக்ஸ் செய்கிறோங்க இல்லையா, அதனால தான் நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வெறும் உப்புமா செய்கிற மாதிரி இருந்தால் வழக்கம் போல் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டோம். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு மாவுக்கு உப்பு இல்லாமையா, அதனால் மறக்காமல் உப்பு சேர்த்திடலாம். நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நான் வறுத்த ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி விகிதம் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டோம். நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்திக்கலாம். நல்லா உப்புமாவை வேக வச்சுக்கலாம். அப்படியே பனி மாதிரி துறணும்னா கட்டி வராது. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு கிளறி ஸ்டவ் அணைச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சாச்சு. நம்ம இப்போ லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் மேலாக. மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற போட்டுக்கலாம். நம்மளுக்கு கை சூடு பொறுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எவ்வளோ குட்டியாக பால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குட்டீஸாக பால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாலாக பண்ணிக்கலாம். உப்புமாவை உருண்டை உருட்டி கொள்ளலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. காரத்துக்கு ரெட் சில்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேவைக்கு உப்பு.
ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். மாவு ரெடி. நம்ம மசாலா ரெடி பண்ணும் போதே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். உப்புமெல்லாம் உண்டை பிடிச்சாச்சு. நம்ம எண்ணெய் நமக்கு சூடு ஏறிடுச்சு. உப்புமா உருண்டையை இதில் முக்கி அப்படியே எடுத்து அப்படி விடணும். நம்ம பஜ்ஜி செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. பட் ஆனால் இது பஜ்ஜி டேஸ்ட் வராது. அந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். நம்ம அடிக்கடிக்கு எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் இது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னே சாப்பிட்ருந்தாவோ சமைச்சிருந்தாவோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நீங்கள் இது வரையும் நாங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லைன்னா ஒரு டைம் சமைச்சு தான் பாருங்களேன், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து எண்ணெயில் விடணும். நல்லா பொறுமையாக ஒரு புறம் வெந்த உடனே நம்ம கிளறி விடலாம். ஒவ்வொன்று ஒட்டிக்கோங்க ஒன்றோட ஒன்று. ஏன்னா அது கான்ஃபிளவர் மாவு இல்லைங்களா, அதனால் அப்படி தான் ஒட்டும். நம்ம இதை உடச்சி விட்டு திருப்பிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறத சும்மா கரண்டி வச்சு தட்டினீங்கன்னா அதுவாக உடஞ்சிரும். இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். இங்கே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது மஞ்சூரியன் மாதிரி தாளிச்சிக்கலாம். அதே பாண்டில் நான் எண்ணெயை குறைச்சிட்டேன். நம்ம மாவு கலக்கணும் இல்லையா, அதில் ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். சிறுவனியாக நறுக்கியிருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. டொமேட்டோ நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துருக்குறேன், அதையும் இதிலே சேர்த்திக்கலாம். இதோடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும். நம்மளுக்கு பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. டொமேட்டோவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை இதில் சேர்த்துடலாம். கட்டி பிடிச்சிட்டோம். நல்லா இதை கலக்கிட்டு கொதிக்க விடலாம். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தனாலையும் நம்ம பயப்பட தேவையில்லை. அதே நம்ம கல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். நல்லா மணமாக இருக்கட்டும்னு கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தனியாதூள், இந்த கலர்ஃபுல்லாக வரட்டுன்னு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம்.
இந்த மசாலாவுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு திரும்ப பாஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலெல்லாம் கலக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு அதை பொரிச்சு வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், மசாலா போன்ற மாதிரி இருக்கும். அப்படியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மஞ்சள் செஞ்சு சாப்பிட்லாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் ரோஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் போல் நல்லா கை விடாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் சூடாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லா மஞ்சூரியன் நல்லாயிருக்கும். மகமகமான நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம், பரிமாற ஆரம்பிச்சிடலாமா? நல்லா பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைமு சூடாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சுவையான நம்ம வீட்டில் உப்புமாவில் தான் செஞ்சங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட. மலைக்கு அந்த மாதிரி சூடாக சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்புமாவில் தான் நீங்கள் சமைச்சிங்கன்றதை அவ்வளோ சீக்கிரம் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்களும் சமைங்க, ருசிங்க. மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.